शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे பஞ்சதசி கிரந்தம். அதுல இரண்டாவதாக இருக்கக்கூடிய இரண்டாவது பஞ்சகமா இருக்கக்கூடிய தீப பஞ்சகத்துல திருப்தி தீப பிரகரணம் 7ஆம் அத்தியாயம். அதுல 7வது அத்தியாயமானது பிருகதாரண்யக உபனிஷத்தினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சிவரே அப்படின்ற ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு விஸ்தாரமாக பார்த்துட்டே வந்தோம். ஆத்மாவை அறிந்துத்தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி அறியணும், பரோட்சமா அறிந்தா போகாது, அபரோட்சமாக அறிய வேண்டும் அப்படின்னா அயமஸ்மி நானாக இருக்க அந்த பரமாத்மா நானே என்று அறிய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி அறிஞ்சா அடுத்தது என்ன, அதனுடைய பலன் என்ன அப்படின்னா கிமிச்சன் கஸ்ய காமாய, அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை, அவனுக்கு போக்கியமான விஷயங்களே கிடையாது, அவன் போக்தாவும் கிடையாது, அகங்காரம் மமகாரம் இல்லாதனால போக்தாவும். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு சரீரம் அனுசஞ்சரே, அவனுக்கு ஏன் விசனப்பட போறான், அவன் திருப்தனாக இருக்க போகிறான் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். அதுல கிமிச்சன் அப்படின்ற ஒரு விவகாரத்தை நன்னா விசாரம் பண்ணார். கிமிச்சன் அப்படின்னு சொன்னாக்க இச்சையானது இல்லை அப்படின்ற ஆட்சேபார்த்தத்துலதான் கிமிச்சன் அங்க சொல்லிருக்கு அப்படின்னு. ஆனா அப்படி இல்லையே, சரீரம் இருந்தது ஆனால் ஆசை இருந்துதானே ஆகணும், சரீர யாத்திரை பண்ணணும்னாக்கா அவன் சாப்பிட்டுதானே ஆகணும், சாப்பிடணும்னு நினைக்கணும் இல்லையோ, அது டிசையர் தானே அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வந்தது. அதனால அவர் சொன்ன பிராரப்த வசத்தினால ஞானிக்கும் டிசையர் ஆனது உண்டு அப்படின்னாரு. காமமானது இருக்கும், ஆனா என்ன அப்படின்னாக்கா அஞ்ஞானிக்கு இருக்கக்கூடிய காமம் அவனுக்கு பலனை கொடுத்து பந்தகத்தை ஏற்படுத்தும். இவர் நிஷ்காமமாக அதை பண்றதுனால இவருக்கு எந்த பலனும் கொடுக்காது. இவரை பொறுத்த வரைக்கும் அது தக்த பீஜவத்து, அது எரிஞ்ச கடலை மாதிரி இவருக்கு திருப்பி ஜெர்மினேட் ஆகாது அப்படின்னு சொல்லி விஸ்தாரமா கிமிச்சனை பத்தி நிறைய பேசினோம். அதுக்கப்புறமா இப்ப என்ன எடுத்துட்டு இருக்கோம்னாக்க கஸ்ய காமாய அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு 192வது ஸ்லோகத்துல எடுத்தோம். இது 222 ஸ்லோகம் வரைக்கும் போகும். இது அவர் கஸ்ய காமாய அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கஸ்ய போகாயன்றதுதான அர்த்தம். காமாயன்னா என்ன அர்த்தம், யாருடைய போகத்துக்காக அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், கிமிச்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆசைக்காக அவன் ஆசைப்பட போறான்னு சொன்ன உடனே என்னென்ன புரிஞ்சோம், போக்ய பிரபஞ்ச நிஷேதா, போக்ய பிரபஞ்சமானது அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக கிமிச்சன் அப்படின்னு சொன்னார். இப்போ கஸ்ய காமாயன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா போக்திரு பிரபஞ்ச நிஷேதா, போக்தாவாக இருக்கக்கூடியதான தன்மை அவனுக்கு இல்லை என்பதை எடுத்துரைப்பதற்காக சொல்லியிருக்கு கஸ்ய காமாய அப்படின்னு. சார், போக்தாவை எப்படி சார் நிஷேதம் பண்ண முடியும், நானா இருக்கேனே அப்படின்னார். அதுக்கு 193வது ஸ்லோகத்துல ஒரு பூர்வபட்சத்தை வேற அவர் போட்டார். அது என்ன பண்ணாருன்னா 193ல பதி ஜாயாதிகம் சர்வம் தத்தத் போகாய ந இச்சதி கிம்து ஆத்மபோகார்த்தம் இது ஸ்ருதௌ உத்கோஷிதம் இல்லையா. பகு எல்லா இடத்துலயும் ஆத்மாக்காக தான் எல்லாரும் அரேவா மா பதி காமாய பதி பிரியம் ந பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியம் பவத்தின்னு சொன்னாரு. நவாரே ஜாயா காமாய ஜாயா பிரியா ந பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி அப்படின்னு சொன்னார். நவாரே புத்திர காமாய புத்திரா பிரியா ந பவந்தி ஆத்மனஸ்து காமாய புத்திரா பிரியா பவந்தி. இப்படி எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம், ஆத்மாவுடைய காமத்துக்காக தான், ஆத்மாவுடைய காமத்துக்கு தான், ஆத்மாவுடைய காமத்துக்கு தான் அங்கங்க சொல்லி கடைசியில ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு, அதுவும் மைத்திரேயி உபனிஷத்துக்குள்ள மைத்திரேயி பிராமணத்துல மைத்திரேயிக்கு யாக்கியவல்யர் இந்த விஷயத்த சொல்லி இருக்காருன்னா எத்தனை பிரமாணமான விஷயம் அது.
அந்த பிரமாணமான விஷயத்தை பார்த்தா ஆத்மாதான் போக்தான்னு தெரியறது. சர்வம் பிரியம் பவதி. யாருக்கு பிரியம் பவதி? ஆத்மாவுக்கு தானே பிரியம் பவதி. அப்ப ஆத்மானா போகம் தானே அங்க வருது. ஆத்மனஸ்து காமாய அப்படின்னா ஆத்மனஸ்து போகாயன்னு தானே அர்த்தம் பண்ணிக்கணும். ஆகையினால ஆத்மாதான் போக்தா, அவளை நெகேட் எல்லாம் பண்ண முடியாது. 1000 ஸ்ருதி வசனமே இருக்கு. அதனால ஆத்மாவான போக்தான்னு சொல்லி ஒத்துக்குங்க, பிரச்சனை இல்லாம போயிடும். இந்த கசிய காமாயன்னு கேட்டு நீங்க போக்தாவை நிஷேதனம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வந்த உடனே அர்ஜுனர் மைத்திரிய பாமணத்துல சொன்னதெல்லாம் கரெக்ட். அவர் என்ன சொன்னார்? ஆத்மா போக்தான் தான் சொன்னார். ஏன்னா முதல்ல வேதாந்தம் வந்து கேட்கிறவனுக்கு எடுப்புல நம்ம சாஸ்திர யோனித்வார் அப்படின்னு தான் சொன்ன. சாஸ்திரம் தான்பா பிரமாணம் இந்த வேதாந்தத்தை அறிந்து கொள்வதற்கு. வசத்தியான பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணத்தை விட வசதி, அனுமான பிரமாணத்தை விட வசதி, உபமான பிரமாணத்தை விட வசதி சுதி பிரமாணம். சுதியில எது சொன்னாலும் நம்ம ஒத்துக்கணும். அதனால சுதியில சொல்றதான் கேட்கணும். அதனால வேதாந்தம் தான் அப்படின்னு வந்து இவன் இப்படி கேட்டுட்டே இருக்கிறவன் அப்படின்னு விட்டுட்டானா பரவாயில்ல. அவங்க ஒரு நாள் ஞாபகம் வந்துடுது அவனுக்கு. என்ன சார் நீங்க இமானி பூதானி ஜாயந்தே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போய் என்ன சொல்றீங்க? எத் வாச்சா அனபியுதிதம் ஏனவா கபியத்ததே என் மனசான மனுத்தே, மனசனால அறிய முடியாது, வாக்குனால அறிய முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னாக்க எப்படி சுதி பிரமாணத்தினால அறிய முடியும் அப்படின்ற கேள்வி அவனுக்கு எப்போ வந்தது? கொஞ்ச நாள் கிளாஸுக்கு வந்த உடனே வந்தது இல்லையா? முதல்ல அவனுக்கு தெரியாது. முதல்ல இதை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் படிச்சான்னாக்க அவனுக்கு ஞாபகம் வருது. ஸ்ருதியானது பிருகதாரண்ய உபநிஷத்துல எத்தனை வேதாக அவேதாக பவந்தி, அந்த வேதம்ன்ற பிரமாண புத்தி இருக்கிற வரைக்கும் கூட அவனுக்கு ஞானம் வராது. எப்போ வேதமானது அவேதமாக போகிறதோ அப்பதான் தெரியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். இந்த ஒரு ஜேர்னி ஒண்ணு வரணும் இல்லையோ? அந்த ஜேர்னியில முதல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜால இருக்கக்கூடிய அந்த மைத்ரேயிக்கு அங்க ஆத்மனஸ்து காமாயன்னு சொன்னாரு. அதனால ஆத்மனஸ்து காமாயன்னு சொன்னா அந்த இடத்துல ஆத்மனஸ்து போகாயதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு டீச்சிங் நிறைய இருக்கு. நீங்க அந்த ஒரு மைத்திரிய பிராமணத்துல இருக்கக்கூடிய முதல் 10 மந்திரத்தை வரைக்கும் தான் இங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பிரேத்திய சஞ்ஞா அஸ்தி அப்படின்னு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் உபதேசம் பண்றாரு. அம்மா இதெல்லாம் கணக்கிலேயே வராது, இந்த ஆத்மான்றது ஒண்ணு கிடையாது. இந்த ஆத்மான்றது நன்னா அது ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா இத நன்னா மனனம் பண்ணணும். நல்லா நிதித்தியாசனம் பண்ணேன்னாக்க உங்களுக்கு என்ன புரியணும்? ஆத்மான்றது போக்திருத்துவமே அங்க வராது. அகங்காரம் மமகாரம் இல்லாததான ஒரு ஆத்மா தான் அந்த ஆத்மா, ரியல் ஆத்மா. நான் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல என்ன அர்த்தம்? எல்லாரும் கிளாஸுக்கு வரும்போது ஒரு டீச்சர் செல்ஃப் நாலேஜ பத்தி பேச போற. செல்ஃப் நாலேஜ் தான் மோட்சம். யாருக்கும் புரியுது செல்ஃப் நாலேஜ் எப்படி மோட்சமா இருக்கும்? செல்ஃப் நாலேஜ் என்ன பத்தி நான் தெரிஞ்சிருந்தா அது எப்படி மோட்சத்துக்கு காரணமாக இருக்கும்ன்ற சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே தானே தெரியுது செல்ஃப்னா என்ன அப்படின்னாக்க நம்ம மனசுல ஏதோ ஒரு செல்ஃப நினைச்சிட்டு இருக்கோம். அந்த செல்ஃப மனசுல நினைச்சிட்டு இவர் சொல்ற டீச்சருக்கு தெரியும் அவர் என்ன மனசுல செல்ஃப் நாலேஜ் மோட்சம்னு சொன்னார்னாக்க இது ஸ்தூலஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதகான்னு தெரியும். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த பஞ்சகோஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஞ்ஞான ஆத்மாவிலேயே இருந்து கொண்டு தன்னை போய் இவன் செல்ஃப்னு நினைச்சிட்டு அது எப்படி சார் செல்ஃப் நாலேஜ் ஆனது? எனக்கு உண்மை புரியல சார். வேதாந்த ஐ டோன்ட் லைக் அத்வைதா சார்ன்ட்டாங்க. ஏன்னா இவன் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா இந்த டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கு இந்த வேதாந்தத்துல? முதல்ல அந்த பத்தி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த இவன் கன்ஃபியூஷனா இந்த கான்சியஸ்னஸ் ஒரு ஆத்மாவை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய மனசை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். கன்ஃபியூஸ் பண்ணிட்டதுனால அவனுக்கு கேள்விகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அது எப்படி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தனியா எப்படி இருக்கும்? நான் இல்லாமல் எப்படி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கும்? ரிஃப்ளெக்ஷன் இல்லாம அந்த கான்சியஸ்னஸ் எப்படி அறிய முடியும்? இப்படின்ற ஒரு சந்தேகங்கள்லாம் அவனுக்கு வருது. தந்த உடனே அவருக்கு என்ன பண்றாரு? அந்த குருவானவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? நேரம் இப்படி சொன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்கிறது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா நீதான் அந்த ஸ்வரூபம்னா அது புரிய மாட்டேங்குது. ஆகையினால அவருக்கு என்ன பண்ணாரு? கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு சொன்ன
அப்பா எல்லாருமே ஆத்துக்கார மேல வச்சுட்டு இருக்கிற ஆசை ஆத்துக்காருக்காக இல்ல, அவ கையில இருக்கக்கூடிய ஆசையினாலதான் இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு முதல்ல போக்த ஸ்வரூபத்துக்கு அவனை எடுத்துன்னு வந்து, ஏன்னா அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான். இப்போ அதுக்கப்புறமா அவன் பண்ணிட்ட அப்பா இந்த போக்திரு ஸ்வரூபம்ன்றது கூட மனசனுடைய நிலையில ஐ எம் ஹங்கிரி, ஐ எம் ஹாப்பின்னு சொல்றதெல்லாம் மனசனுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னுடைய லெவல்ல தான் இவன் பேசிட்டு இருக்கான். ஆத்மாவானது அசங்கோஷயம் ஆத்மா அப்படின்னு மைத்ரேயிக்கு கடைசியில உபதேசம் பண்ணா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவும் எதோடைய சங்கம் இல்ல அப்படின்னா, எதோடைய சங்கம் இல்லாம இருக்கிறது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தானே, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் மனசோட சம்பந்தம் இருக்க அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும். ஆகையினால அவர் என்ன பண்ணாரு, முதல்ல இத புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ சொல்றதுக்காக ஆத்மனஸ்து காமாய அப்படின்னு சொன்னா ஆத்மனஸ்து போகாய போக்திரு ஆத்மாதான் அங்க அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவனுக்கு புரிய வச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியறது, ஓஹோ சைத்தன்யமாச்ச அது அசங்கமாச்ச, அது எதோடையுமே சம்பந்தப்படாது, அது எப்படி போகாய ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணார், 194வது ஸ்லோகத்துல ஒரு பிரச்சனை பாரு. அப்பா நீ இந்த செல்ஃப்னு புரிஞ்சுட்டு இருக்க, ஆத்மனஸ்து காமாய அப்படின்னு சொன்னா என்னுடைய காமத்திற்காக அப்படின்னு சொன்ன, அந்த என்னுடைய காமான்னு சொல்லக்கூடிய அந்த ஐ யாருடையவன் அது அப்படின்றத நீ யோசிக்கணும்பா. அந்த ஐன்றது யாரு அப்படின்னாக்க ஒரிஜினலா இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் கூட்டஸ்தனா இல்ல ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடிய சிதாபாசனா இல்ல இது ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக்சரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இது என்னன்றது முதல்ல இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆத்மனஸ்து காமாயான்னு சொன்னா போக்திரு ஆத்மாவாச்சே, அது எப்படி சார் ஆத்மாவுக்கு நெகேட் பண்ண முடியும்? போக்திருத்துவத்தை போய் ஆத்மால இருந்து எப்படி நீங்க நெகேட் பண்ண முடியும்? கட்சிய காமாயான்னாக்க நெகேஷன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டா. எதை வச்சுட்டு கேட்டா, மைத்ரேயி பிராமணத்துல ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு இருக்கிறதுனால ஆத்மனஸ்து போகாயன்ற அர்த்தம் தான் வருது. அதனால போக்திரு ஆத்மாவை பத்தி தானே அங்க பேசியிருக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு வர நானு இப்ப முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, அந்த ஆத்மானா என்ன? கூட்டஸ்தமாக இருக்கக்கூடியது ஆத்மாவா? கூட்டஸ்தம்னா என்ன அப்படின்னாக்க கூட்டவத்து திஷ்டத்தி இது கூட்டஸ்தா, அசையாம இருக்கக்கூடியது எதுவோ அது அப்படின்ற அர்த்தம். இந்த சக்லி எல்லாம் ஒரு இது வச்சிருப்பான், ஒரு இரும்புல ஒரு கட்டு வச்சிருப்பான் ஆன்வில், அதுலதான் அவன் செருப்புல ஆணி அடிப்பான் இல்லையா? அத ஆணிச்சா இவன் இந்த செருப்பு வேணா ஆணி அடிக்கும் போதெல்லாம் நகரும், ஆனா அந்த கீழே இருக்கக்கூடியது நகரவே நகராது. அது அதிஷ்டானமா அப்படியேதான் இருக்கும், அது எங்கேயும் எல்லா வேலையும் அதுல நடக்கும். அத மாதிரி இங்க ஆத்மாவானது கூட்டமாக என்கிட்ட இருக்கு. இந்த வேலையெல்லாம் பண்றது என்ன அப்படின்னாக்க இந்த மனசு புத்தி அகங்காரம் இதுதான் இந்த சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவர் மாறாம இருக்கார், அதிஷ்டான சைத்தன்யமாக இருந்திருக்கார், ஆதார சைத்தன்யமாக இருந்து கொண்டிருக்கார், அசங்க சைத்தன்யமாக இருந்து கொண்டிருக்கிறாரு. அவரை சொல்றீங்களா ஆத்மான்னு? கிம் கூட்டஸ்தா இல்ல சிதாபாசகா அப்படின்னு. சிதாபாசனா விவகார காலத்துல இருக்காரு, அவரை சொல்றீங்களா? நானு நம்ம பேசும்போது யார சொல்றோம்? விவகாரத்துல இருக்கும் பொழுது எல்லாம் என்னதுன்னு சொல்றான், எல்லாம் நமக்காக தான் சார், இந்த உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் போக்தாவுக்காக தானே எங்க சொல்லிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது வியாவகாரிக சத்தை லெவல்ல இருந்து பேசும் பொழுது சிதாபாசன் வராரு, பாரமார்த்திக சத்தையா பேசும் பொழுது கூட்டஸ்தமாக இருக்காரு. அப்போ இந்த கூட்டஸ்தமா இருக்கிறவரை சொல்றீங்களா இல்ல சிதாபாசனா இருக்கிறவரை சொல்றீங்களா இல்ல கிம்வா உபயாத்மகா இல்ல இதனுடைய மிக்சரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. போக்தா தத்திர போக்தாவானவர் யாரு அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்னார், கூட்டஸ்தா. அவர் கூட்டஸ்தமா இருக்கவே முடியாது, அவருக்கு போக்திருத்துவம் எப்படி வரும்? அவர் அபோக்தா, அவர் கர்த்திருத்துவம் கிடையாது, போக்திருத்துவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது? அவர் அசங்கத்வாத், அவர் எதோடைய சம்பந்தப்படவே மாட்டார். அவர் எதோடைய சம்பந்தப்படாம இருக்கிறதுனால கூட்டஸ்தனை போய் நீங்க சொல்லவே முடியாது. அதனால நீங்க ஆத்மனஸ்து காமாயன்னு அங்க சொன்னது கூட்டஸ்தனுக்குன்னு சொன்னா அது சரியா வராது. சரி, அதுக்கு அடுத்தது சொன்னார், சுகதுக்க அபிமானாக்கியா விகாரஹா போகஹா உச்சதே கூட்டஸ்த விகாரி சேத்து ஏதத் ந வியாஹதம் கதம். இப்போ சிதாபாசனுக்கு இருக்கா அப்படின்னு பாப்போம். மனசுக்கு
ஆத்மா இல்லைன்னாக்கா மனசு வேலை செய்யாது, கண்ணு வேலை செய்யாது, காது வேலை செய்யாது, மூக்கு வேலை செய்யாது. அவர் இருந்தாலல்லவோ இதெல்லாம் வேலை செய்யும். அதனால அவருக்கு எந்த சங்கமும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த மனசு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கான்னா அதுங்களுக்கு எல்லாம் தனி என்டிட்டியே கிடையாது. தனி என்டிட்டியே கிடையாது அவளுக்கெல்லாம். அவளுக்கு வேலை செய்யறதுக்கான சான்ஸ் எங்கேருந்து வரும்? அதெல்லாம் ஜடமான விஷயங்கள், அது சைத்தன்யத்துல வரவே வராது. ஆகையினால நீங்க சிதாபாசன்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் மாறுதலை அடையக்கூடியது. இவருக்கோ மாறுதலே இல்ல. சோ அதெல்லாம் பொய்யின்னு நல்லா தெரியாது நமக்கு. ஆகையினால அது பொய்யின்னு தெரிஞ்ச காரணத்தினால அது இருக்க முடியாது. இது எதோடையும் சங்கமா இருக்கிறதுனால இதுவும் இருக்க முடியாது. அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த உபயாத்மகா அப்படின்னா, உபயாத்மகான்னா என்ன அர்த்தம்? இரண்டும் சேர்ந்த மிக்சர். இந்த மிக்சர் தான் காரணமாக இருக்கு. இந்த மிக்சர் ஆனது என்ன பண்றது? சுகதுக்க அபிமானங்கள்லாம் ஆத்மாக்குன்னு நினைச்சுக்கிறது. இந்த ரியல் செல்ஃப்னு ஒண்ணு இருக்க, அவர் ஃபேக் செல்ஃப். இவன் என்ன பண்றான்? இந்த ஃபேக் செல்ஃபோட ஐடென்டிஃபை பண்ணதுனால ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்லிட்டு இருக்கான். அந்த செல்ஃப் ரியல் செல்ஃப் ஆனது அது ரஜ்ஜு மாதிரி இருக்காது. இந்த ஃபேக் செல்ஃப் ஆனது சர்ப்பம் மாதிரி இருக்கு. அதனால இவன் சர்ப்பத்தை போய் ரியல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு பயம்லாம் வந்தது. அவனுக்கு அந்த டீச்சர் ஆனவர் சொல்லி கொடுக்கிறார். அப்பா இது இல்ல, லைட்ட போட்டு பாரு, நீ பயந்தது அது பாரு, இப்ப நீ ரஜ்ஜோ பார்த்தேன்னா உனக்கு பயம் போயிடும். இதுதான் செல்ஃப். ரியல் செல்ஃப்னு ஒண்ணு இருக்கு, ஃபேக் செல்ஃப்னு ஒண்ணு இருக்கு. நீ இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸையும் அந்த கான்சியஸையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபேக் செல்ஃப போய் நான் தான் அப்படின்னு நீ நினைச்சுட்ட. இதனால வரக்கூடியதுதான் ப்ராப்ளம். இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, கூட்டஸ்தா விகாரிச்சே ஏதத் ந வியாஹதம் கதம் அப்படிங்க. கூட்டஸ்தனாக இருக்கிறவர் எல்லாம் பண்ணுகிறார்னு சொன்னீங்க, ஆனால் அசங்கஹா ஆத்மான்னு சொன்னது பொய்யாயிடும். இது எப்படி அப்படின்னாக்க, இந்த ராத்திரி வெயில்ல வந்தேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையானது எப்படி வியாகத்தமாக இருக்கிறதோ, ராத்திரி 12 மணிக்கு நல்ல வெயில்ல வந்தேன் சார் நானு அப்படின்னாக்க டக்குன்னு ஆமாண்டுவீங்க. யோசிச்சு பார்த்தா சரியா வராது. அது மாதிரி தானே இருக்கு நீங்க சொல்றது. நான் தான் பண்ணேன் சார் அப்படின்னு நீங்க எப்படி பண்ண முடியும்? ஆத்மா இல்லாம ஆத்மா எப்படி பண்ணாது? நீங்க என்னன்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு மிக்சரை வச்சு நீங்க பண்றீங்க. நானும் என்ன கேட்டா அந்த மிக்சரை புரிஞ்சுட்டு சரி ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுறாரு, கரெக்ட் தான், புரியுது எனக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேனே தவிர உண்மை என்ன? ஆத்மாவானது எதோடையும் சங்கப்படாது. ஊமா எங்க தாத்தா பிரம்மச்சாரின்னா ஒரு நிமிஷம் இருக்கலாம், பிரம்மச்சாரியா பெரிய பிரம்மச்சாரி சாரி தாத்தா அப்படின்னாக்க நல்லா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தானே புரியும். அப்ப பிரம்மச்சாரியா இருந்தா நீ எப்படி தாத்தா இல்லையா? இதெல்லாம் தப்பா பேசிட்டு இருக்கோம். அந்த ஃபேக் செல்ஃப போய் நான் செல்ஃப்னு பேசிட்டு இருக்கிறதுனால செல்ஃப் நாலேஜ்னால மோட்சம் வருது அப்படின்னு சொன்னா புரியல எனக்கு. செல்ஃப் நாலேஜ்னால எப்படி மோட்சம் வரும்? என்ன பத்தி தெரிஞ்சதுன்னா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இந்த மிக்சரை போய் அவன் செல்ஃப்னு நினைச்சிட்டு இருக்கான். அது தனியா ஜடமா இருக்கக்கூடிய மனசு, அதுக்கு வேல்யூவே கிடையாது, அது மித்யா. இது கான்சியஸ்னஸ் இது கூட சேராது. அப்ப இந்த கான்சியஸ்னஸ் ஏதோ ஒரு அத்தியாசம் பண்றான், ஒண்ணு கிடக்க ஒண்ணு இவன் பண்றான். அதனால இந்த அத்தியாசத்தினாலதான் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு தம பிரகாசவது விருத்த சுபாவமாக இருக்கக்கூடிய விஷயத்துல போய் இவன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். கான்சியஸ்னஸ் இருக்கிற இடத்துல அஜ்ஞானம் வரவே வராது. அது லைட். அங்க எப்படி அஜ்ஞானமானது இருக்கும்? இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. ஆனா இப்படி வரத இவன் ஆத்மாதான் சத்தியம்னு பாடத்தை படிக்கும் போது ஒத்துக்கிறான். ஆமா சார் அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. எந்த நான் தூங்கினானோ, எந்த நான் மூச்சிட்டு இருந்தானோ, எந்த நான் கனவு கண்டனோ அந்த நான் தான் சாருன்னு சொல்றான். அப்ப அது சொன்னா நீ எப்படியா நீ ஜாகிரத்துல இருக்க முடியும்? நீ எப்படா சொப்பத்துல இருக்க முடியும்? நீ எப்படா இது மூணும் உனக்கு சம்பந்தம் இல்லையே, அது சாட்சியா தானே இருக்கன்னா. ஆமா சார் சொல்றது பார்த்தா சாட்சி மாதிரி தான் இருக்கு அப்படின்னா. ஆனாலும் அப்படின்ற அந்த ஆனாலும் தான் அத்தியாசம் இல்லையா? ஆனாலும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ததாபி அப்படின்னு ஆச்சாரியார் போட்டார். அதனால அதுதான் அத்தியாசம். விகார புத்தி அதீனத்வாத் ஆபாசே விகிருதோப்பே. மாறுதலான புத்திக்கு அதீனமாக இருக்கிறதுனாலதான் இந்த சிதாபாசம் கிட்ட, இந்த ஃபேக் செல்ஃப் கிட்ட மாறுதலானது ஏற்படுகிறது. ஒன்னு நினைச்சு பாருங்க, எந்த ஒரு மாறுதல், எந்த ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பிரமம். எந்த ஒரு பிரமம் வர்ணமே ஆனாலும் அதுக்கு பின்னாடி அதிஷ்டானமாக ஒண்ணு இருந்தனும். அங்கதான் பிரம்ம வெறும வராது.
ஒன்ன இன்னொன்னாதான் பார்த்தாதான் பிரம்மமானது எப்ப ஏற்படும் அப்படின்னா சிப்பியில வெள்ளி பிரம்மமானது ஏற்படலாம். ஆனா அங்க உண்மையா சிப்பின்னு ஒண்ணு இருக்கு, அவன் அதை வெள்ளின்னு நினைச்சின்னு பார்த்தான், அதனால வந்தது. ரஜ்ஜுவ பார்க்க தவறிட்டானே. ஆனால் பிரம்மன் நாலேஜ்னா என்ன அர்த்தம்? தத்வதி தற்பிரகார அனுபவா பிரமான்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதை இருக்கும்படி பார்த்தா அது ரைட் நாலேஜ். இல்லாததை தத்வதி தற்பிரகாரகா பிரமா, தத் அபாவதி தற்பிரகார, அது இல்லாத இடத்துல அதை பார்த்தேன்னாக்க அதுக்கு பேரு பிரமம் அப்படின்னு பேரு. இந்த பிரமமோ பிரமயம் இருக்கணும்னாக்க ஏதோ ஒரு சத்து இருக்கணும், அதுல இருந்துதான் இருக்கிறதான் நீங்க பார்க்க முடியும். ஈஸ்ன்னு ஒண்ணு இருந்தாதான் சத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி பொய்யான நாலேஜ் வரணும்னாக்க அதுக்கு பின்னாடி சத்தாக ஒண்ணு இருக்கணும். ரஜ்ஜுலதான் இவன் சர்ப்பத்தை பார்க்க முடியும் இல்லையா? வெறும தரையில போய் சர்ப்பம் ஓடுறதுன்னு பார்க்க மாட்டான். அது உள்ள ஒரு பழவோ இல்ல ஒரு தண்ணியோ உழுந்துகிட்டு இருக்கோ, அப்படி ஒரு தண்ணி இப்படி ஊந்துருக்கோ, இல்ல ஒரு மாலை ஒருத்தர் போட்டதனுடைய நாரோ ஏதோ ஒண்ணு இருக்கு, இல்ல ஒரு ரஜ்ஜோ இருந்தாதான் அந்த இடத்துல சர்ப்பமான பிராந்தியானது ஏற்படும். அதனால அதிஷ்டானம் இல்லாம ஒரு பிராந்தியானது ஏற்படாது. நமக்கு இங்க எப்படி சொல்றது, இங்க சர்ப்ப பிராந்தியானது ஏற்படுகிறது. அதனால இந்த பிராந்தியானது ஒரு அதிஷ்டானத்தை உடையதாகத்தான் இருக்க வேண்டும். அதிஷ்டானத்துல உடையதுதான் தப்பா பாக்குறதுனால இந்த பிராந்தியானது ஏற்படுகிறது. அப்படின்றத உணர்ந்தா நம்ம என்ன பண்ணோம், உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் தான் காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்றது தெரியும். இது ஒரு டீச்சிங் மெத்தட். இப்படி இந்த டீச்சிங் மெத்தட்ல உபயாத்மகா ஏவதஹ லோகே போக்தா நிகத்யதே தாத்ருகாத்மானம் ஆரப்ய கூட்டஸ்தேஷிதஸ்ருதௌ. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய. இது நிர்திஷ்டான பிராந்தி கேவலா நகி திட்டதி அப்படின்றது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் உபயாத்மகா ஏவ அத்தஹ லோகே போக்தா நிகத்யதே. போக்தா போக்தான்னா உலகத்துல யார போக்தான்னு சொல்றான்னு பாருங்க. உபயாத்மகன் தான் போக்தான்னு சொல்றோம். அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸும் இந்த சிதாபாசனையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்றோம், புரிஞ்சிக்காமல் அவர்தான் போக்தா போக்தான்னு சொல்றோம். போக்தா இத்தியாகுர் மனிஷினா, மனோபுத்தி இந்திரியங்களுடைய கூட்டத்தோட சேர்ந்த ஒரு ஆத்மாவை போய் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், போக்தான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்திரியங்கள் தனியா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஆத்மா இல்லைன்னா அது வேலை செய்யாது. ஆத்மாவோ எதோடையும் சேராது. இந்த ஆத்மாவும் இந்திரியங்களும் எதோடையும் சேராத ஆத்மாவை இந்திரியங்களோடையும் மனசோடையும் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணதுனால அந்த மிக்சரை ஒரிஜினல் கான்சியஸ்னஸையும் இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸையும் இதுல தோணுகிறது. இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸையும் சேர்த்து வச்சு ஏவ அத்தஹ லோகே, இந்த ஊர்ல லோகேன்னாக்கா என்ன அர்த்தம், வியாவகாரிக பிரபஞ்சத்துல போக்தா நிகத்யதே, போக்தா போக்தா என்று சொல்லுகிறான். போக்தான்னு இங்க சொன்ன என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தான்னு சொல்றதோ போக்தான்னு சொல்றதோ பிரமாத்தான்னு சொல்றதோ ஞாதான்னு சொல்றதோ எல்லாமே என்ன அர்த்தம், இந்த உண்மையான ஆத்மாவையும் பொய்யான விஷயங்களையும் கலந்து கட்டியா நம்ம பண்ணி கூட்டஸ்தனையும் சிதாபாசனையும் மிக்ஸ் பண்ணதுனால, ஏன்னா சிதாபாசனுக்கு சத்த கிடையாதுன்னு சொல்லிட்டா இவர் எதோடையும் சேர மாட்டான். அப்ப என்ன, இந்த கன்ஃபியூஷன் தான் காரணம், இந்த மிக்சர் தான் காரணம். இந்த மிக்சரை தான் போக்தா போக்தா என்று நிகத்தியதேன்னா சொல்லப்படுகிறது இல்லையா? இப்போ இந்த ஆர்சியும் ஓசியும் வச்சுக்கலாம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸையும் ஒரிஜினல் கான்சியஸ்னுடைய மிக்சரை தான் ஏவ இததான் அத்தஹ. ஆகையினால லோகே, லோகத்துல போக்தா இது கத்தியதே, போக்தா என்று எல்லாரும் இததான் சொன்னாங்க. இந்த கன்ஃபியூஷன் தான், இதனாலதான் கன்ஃபியூஷன் வருது. செல்ஃப் நாலேஜ்னா மோட்சத்துக்கு காரணம்னாக்க இவனுக்கு அந்த செல்ஃப புரியாததுனால வர பரிசு. இந்த செல்ஃபையும் புரிஞ்சுக்கிறான், அதுவும் கரெக்ட் தான், நான் தானே செல்ஃப். ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கிற செல்ஃப் வேற. இந்த கன்ஃபியூஷன்ல தான் செல்ஃப் நாலேஜ் மோட்சத்தை கொடுக்கறதுனா அவனுக்கு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா அந்த அததான் அவன் போக்தான் நினைச்சிட்டு இருக்கான். இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இதுதான் போக்தா அப்படின்னு தெரியுது. தாதிருக்கு ஆத்மானம், அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை இல்லையா, ஏன் இண்டிபெண்டா ஆர்சியா இருந்தாலும் ஒத்துக்க முடியல.
இண்டிபெண்டா ஓசியும் ஒத்துக்க முடியல. அப்ப எப்படிதான் வந்தது உலகம் அப்படின்னு கேட்டா இதனுடைய மிக்சர் ஒன்ன கலந்ததுனால இது வந்தது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆகையினால போக்தான்னா என்ன அர்த்தம்? இந்த தாத்ருக ஆத்மானம் இப்படிப்பட்ட இந்த மிக்சரா இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் போக்தா அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆரம்பிய கூட்டஸ்தா சேஷிதா ஸ்ருதௌ இப்படி ஆரம்பிச்சு இந்த ஆத்மால இருந்து ஆரம்பிச்சுதான் கூட்டஸ்தா இப்படியே அவனை கொண்டு போய் கூட்டஸ்தன் கிட்ட கொண்டு போய் அவனை நிறுத்தி சேஷிதா ஸ்ருதௌ இப்படி எடுத்துட்டு போய் காமிக்கணும்ன்றதா ஸ்ருதியினுடைய அபிப்பிராயம். ஸ்ருதியினுடைய அபிப்பிராயம் எடுப்புல அவனுக்கு சொன்னா புரியாது. நீதான்பா பரமாத்மா போங்க சார், நான் பரமாத்மா இல்லன்னு உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்ன போய் கிளாஸ்ல கூப்பிட்டு இன்சல்ட் பண்றீங்க, யுவர் பரமாத்மானாக்க போங்க சார். அதுக்காக அவனுக்கு என்ன சொல்ற, பரமாத்மா இஸ் எவ்ரிவேர் சொல்லி அவர் தான்பா நம்மளையும் இயக்கிறாருன்னு சொல்லி அவர் இல்லாத இடமும் எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா, அவர் இல்லாத இடம் எங்கேயும் இல்லன்னாக்க இங்கேயும் இருக்கணுமே, அப்பதானே அவர் பெருமாள். இங்க மொத்தம் இல்லைன்னாக்கா அவருக்கு ஆள் இல்ல, அவரு பெரிய ஆளா இருந்தாருன்னு அர்த்தம் இங்கேயே இருக்கணும். பெருமாள்னா எங்க இருக்கணும்? இங்கேயே இருக்கணும். அதனால அங்கேயும் இருக்காருப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆமா கரெக்ட், காட் இஸ் எவ்ரிவேர், காட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொன்னா எவ்ரிதிங் யூ ஆர் ஆல்சோ எத்திங் நீங்களும் கடவுளாத அப்படி எடுத்துன்னு வந்த உடனே தான் அவனுக்கு கன்வின்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவனுக்கு பரமாத்மாவை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. பரமாத்மாவை பத்தி சொல்லணும்னாக்க அவனுக்கு எப்படி சொல்றது அப்படின்னாக்க, நீங்க தண்ணியோட தண்ணி மாத்திரம் எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னாக்க யாரால எடுத்துன்னு வர முடியுமா? அதனால அவனுக்கு என்ன சொல்றது, நீ ஒரு கப்போட தண்ணியோட எடுத்துன்னு வான்னு சொல்லி, அப்பா தண்ணியை தான்பா குடிக்கணும், இந்த டப்பா தூக்கி தான் போடணும். அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் ஒரிஜினல் கான்சியஸும் ஒன்னா சேர்ந்து நீ புரிஞ்சிட்டு இருக்க. அதுல ஒரிஜினல் கான்சியஸுக்கு தான் சக்தி இருக்கு, இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் ஒரு நாள் தள்ளி விடணும்பா. ஆக்சுவலா நீ பார்த்தனாக்கா போக்தால நீ போக்தான்னு சொன்னது இதனுடைய மிக்சர், இதுல இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் போர்ஷன் நீ தள்ளணும், நிஷேதம் பண்ணா பாக்கி எஞ்சி நீக்கிறது எதுவோ அதுதான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், அதுதான்பா அபோக்தான்னு சொல்லணும் நானு இல்லையா. அவனுக்கு இந்த ரூட்ல போறான் நானு, போக்தான்னு வாக்கியார்த்தமா அவனுக்கு சொல்லி, லட்சியார்த்தம் என்ன எனக்கு என்ன சொல்லணும்னு ஆசை, போக்தா போக்தான்னு சொல்லி கடைசியில அவர் அபோக்தான்னு சொல்லணும். லட்சியார்த்தம் என்ன, அபோக்தா, அதுலதான் லட்சியார்த்தம். அந்த லட்சியார்த்தத்தை மனசுல வச்சுட்டு இந்த ஸ்ருதியானது கசிய காமாயன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதுக்கு இவ்வளவு எடுத்துன்னு வர வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் நமக்கு காமாயனாக்க போகாய தானே, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு சொன்னதுனால போக்தாவை தானே அங்க சொல்லி இருக்குன்னு டக்குன்னு சொல்லிவிடுவான். அவனுக்கு இவ்வளவு சொல்ல வேண்டிய இப்படி தான்பா சொல்லணும். ஏன்னா இந்த செல்ஃப் நாலேஜ பத்தி சொல்லி கொடுக்கறதுன்றது எப்படி இருக்குன்னா, டீச்சருக்கு நல்லா தெரியும் அபோக்தான்னு, ஆனா இவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அவன் தான்பா போக்தா. என்ன போக்தான்னு நீ எதை நினைச்சிட்டு இருக்க, நீ பாக்குறிய கண்ணால பாக்குறேன்னு நீ பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ ஒன்னும் பாக்கல, அவர் தான் உங்ககிட்ட இருந்து பாக்குறாருன்னு அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான். அவர் தான் பாக்குறார், அவர் தான் கேட்கிறார், அவர் தான் நுகர்றார் அப்படின்னு சொல்லி நான் கடவுள் கான்செப்ட எடுத்துன்னு வந்து காட் கான்செப்ட எடுத்துன்னு வந்தாதான் இவன் உள்ள வருவான். உள்ள வந்து சொன்ன பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சு, அப்பா அந்த கடவுளை போய் நீ வந்து போக்தா அந்த மாதிரி கர்த்தா இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணக்கூடாதுப்பா அவரை, என்ன அவரை போய் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லப்படாது. பார்த்தேன்னா உன்னால் பார்க்கப்பட்ட பொருள் உன்னை விட நீச்சமா போயிடுவார், அப்படியெல்லாம் நீ பார்த்தேன்னா சொல்லப்படாது அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு இந்த பரமாத்மாவை சொல்லி வைக்கணும் இல்லையா. அந்த டீச்சர் ஆனவர் என்ன பண்ண, இதை சொல்லணும்னா நேர போய் சொல்ல முடியாது இத. ஆகையினால இந்த வழியில அவருக்கு சொல்லி ஒரு ஒரிஜினலா ஒரு ஆத்மா இருக்கு, பேக்கா ஒரு ஆத்மா இருக்கு, ரெண்டு ஆத்மாவும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உபனிஷத்தானது ஒரு கதையை சொல்லி, துவா சுபர்ணா சயுஜா சகாயா ஒரு மரம் இருக்குப்பா விப்பல மரத்துல, அதுல ரெண்டு பட்சி இருக்கு, ஒரு பட்சி கர்ம பலத்தை சாப்பிட்டுட்டே இருக்கு, இன்னொரு பட்சி வெறுமா அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி, அது இவன் ஏன் அப்ப சாப்பிடறான், அந்த பட்சியானது அழகா இருக்கும் போது இவன் ஏன் சாப்பிடறான், அதே அனீஷையா சோச்சத்தி முக்கியமான அவன் மோகத்துல மாட்டின்னு முடிக்கிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அவன் கர்ம பலத்தை சாப்பிட்டுட்டே இருக்கான், திருப்பி திருப்பி பறக்கிறான். இந்த ரெண்டு ஐயும் ஒரே மரத்துல இருக்கு. அதே மாதிரி நம்ம கையில ஒரு ரியல் செல்போன் என்கிட்ட இருக்கு, ஒரு ஃபேக் செல்போன் இருக்கு. இந்த ஃபேக் செல்ஃபையும் ரியல் செல்ஃபையும் நான் சரியா புரிஞ்சுக்காததுனால இந்த கன்ஃபியூஷன் ஆனது வருது. அந்த ஃபேக்கான செல்ஃப ஃபேக்குன்னு புரிஞ்சுட்டா ரியல் செல்ஃப் ஆனது தனியா இருக்கும். அப்ப அந்த செல்ஃபுக்கு செல்ஃப்ன்ற பேரே வராது. அதான் எங்க இருக்கிறதாச்சே, அது எப்படி செல்ஃப் ஆகும்?
அப்படின்றத சொல்றதுக்காக இப்படி எடுத்துன்னு வந்தானே தவிர செல்ஃப் நாலேஜ்னு சொன்னானே தவிர செல்ஃப்னா என்ன அர்த்தம்னாக்க ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்னு எதுக்காக சொன்னாக்க உங்களோட அதை ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும், அதுக்கப்புறம் வந்த பிறகு உங்களோட நீங்க ஐடென்டிஃபை பண்ண இதெல்லாம் விட்டுருப்பா, அது எது நிக்கிறதோ அதுலதான் எல்லா ஆத்மாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் பரம ஆத்மாப்பா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு போய் ஞானாத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா, இந்த ஆத்மா எதுவுமே அந்த ஐயோட சேராதுப்பா, அதெல்லாத்தையும் ஒரு அடி அடிங்க, பர ஜீவ இதெல்லாத்தையும் அடிச்சா என்ன நிக்கிறதோ அதுதான் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இந்த ஒரு மெத்தட் வரத்துக்காக மைத்ரேயி பிராமணத்துல ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு அந்த போக்திர ஆத்மாவை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் அது இல்லன்னு சொல்ல போறது. ஆகையினால நீ டக்குன்னு அவசரப்பட்டு கேட்ட, அங்கதான் போக்தாவை பத்தி தானே சொல்லிருக்கு, கட்சிய காமாயன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க அவசரப்படாத. அது ஒரு ஸ்டேஜ்ல சொன்னது, அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய ஸ்டேஜ் இருக்கு, அப்படி படிப்படியா போகணும். நீங்க அந்த ஜேர்னியானது எப்படி இருக்குன்னா அந்த வாக்கியார்த்தத்துல இருந்து லட்சியார்த்தம் வரைக்கும் நீங்க போக வேண்டி இருக்கு. ஆகையினால அப்படி சொல்லிருக்கு. ஆத்மா கதமயித்யுக்தே யாஜ்ஞவல்க்யோ விபோதயன் விஞ்ஞானமயம் ஆரப்ய அசங்கம் தம் பர்யசேஷயதே. இது பாருங்க, பிருஹதாரண்யக உபநிஷத்துல இருக்கக்கூடிய மைத்ரேயி பிராமணத்துல இருந்தாலும் நீ கேள்வி கேட்ட, பூர்வபக்ஷி கேட்டான், அங்க ஆத்மான்னு சொல்லியிருக்கு சார், ஆத்மானா போக்தாதான் சார் இருக்கணும் அப்படின்னு. அதே பிருஹதாரண்யகத்துல இருந்து உனக்கு எப்படி அந்த டீச்சிங் நடந்ததுன்றத சொல்லி காமிக்கிற பாருங்க. ஆத்மா கதமஹா இதி உக்தே, ஆத்மாவானது எது சார் அப்படின்னு இத்யுக்தே இப்படின்னு கேட்டார். யாரு? ஜனகர். ஜனகன உக்தே சதி. அப்ப என்ன பண்ணார்? யாஜ்ஞவல்க்யா விபோதயன், அவனுக்கு யாஜ்ஞவல்கியரானவர் விசேஷமான போதனைகளை எல்லாம் சொன்னார். அது எப்படி சொன்னார் அப்படின்னாக்க, ஒரு சந்தர்ப்பத்துல ஜனகரானவர் யாஜ்ஞவல்கியரானவர் ஆத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தார். உட்காருக்கும் போது அவர் மனசுல ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாருனாக்க, சஹா மேனே ந வதிஷ்யே, நான் யாரு கூடயும் பேசாம இருக்க போறேன் அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுக்க போறேன்னு வந்தார். அந்த சமயம் பார்த்து கிளாஸுக்கு வந்துட்டார். அவர் ரெஸ்ட் எடுக்க விடாம ஜனகர் வந்த உடனே நீங்க எனக்கு பாடம் எடுக்கணும்ன்றாரு. இல்லப்பா, நான் முடிவு பண்ணிவிட்டேன், எதுவும் பேசக்கூடாதுன்னு. தன்னேனே அகம் ந வதிஷ்யே, நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், நீங்க போன தடவை அக்னிஹோத்திரத்தை பத்தி நம்ம பேசியிருந்த போது எனக்கு என்ன சொன்னீங்க? நீ எப்ப வேணாலும் வா, எந்த கேள்வி வேணாலும் கேளு, நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப ஏன் அதை மாத்த? ஐயோ அப்படி சொல்லிவிட்டானா, சரி வா கேளு அப்படின்னார். கேட்டவுடனே அவர் கேட்டாரு, ஆத்மா கதமஹா அப்படின்னு கேட்டார். இந்த ஆத்மான்றது என்னது அப்படின்னு கேட்டார். இதனால அது திடீர்னு போய் ஆத்மா என்னதுன்னு கேட்டானாக்க, செல்ஃப் நாலேஜ் தான் வசதி அப்படின்றீங்களே, அது என்ன செல்ஃப் நாலேஜ் சொல்லுங்க. நான் எப்படி சொல்றது? அப்பா, நீ ஏதோ ஆத்மா நினைச்சிருக்க, அதுதான் எங்க இருக்கிறது, நீ தான் பரமாத்மா, நீ இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, நீ இருந்தாதான் உலகம் இருக்கும், நீ இல்லாம திருஷ்டி சிருஷ்டிவாதம்லாம் நான் சொன்னா எப்படி அவனுக்கு புரியும்? எப்படி புரிஞ்சுப்பான்? அவன் உளறான்னு இல்ல நினைச்சுப்பான். அவன் நான் எப்படி கஷ்டப்பட்டு பஸ்ல இங்க இருந்து இறங்கி நான் பட்ட அவஸ்தை என்ன போய் பரமாத்மான்னு, ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஏதோ சரியில்லை, போய் பரமாத்மா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவான்னு சொல்றீங்களே, நம்ம ஏதோ பக்தியா 4 பஜனை கிஜனை செய்து பகவான் தான் இருக்காரு, உங்களுக்கு நாளைக்கு 8 கிடைக்கும், நாளைக்கு 3/4 ரூபாய் கிடைக்கும், அதுக்கப்புறம் 1.5 ரூபாய் கொடுப்பாரு, அப்படி சொன்னாதான் எனக்கு பிடிக்கும் இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துன்னு போறது பண்ணா இன்ட்ரெஸ்ட், நீதான் பரமாத்மா, உன்னாலதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா புரியாது. அதே மாதிரியே அவர் என்ன பண்ணாரு, யாஜ்ஞவல்க்யர் என்ன சொன்னாரு, அப்பா நீ ஆத்மாவை தானே கேக்குற, முதல்ல கேக்குறேன், இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எது காரணமோ அதுதான் ஆத்மா அப்படின்னு, நீ எந்த வேலையெல்லாம் நீ பண்ற அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, எந்த லைட்ல நீ எல்லா வேலையும் பண்ற அப்படின்னு கேட்டாரு. என்ன, சூரியன் வந்ததுன்னா வேலைக்கு போறேன், எல்லாம் வெட்டுறேன், எல்லா காரியத்தையும் பண்றேன், எடுத்துட்டு சாயங்காலம் பண்ணிடுவேன், அப்புறம் மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போவேன், எல்லா வேலையும் சூரியனுடைய பிரசன்ஸ்ல தான் நடக்கிறது. சோ டேல எல்லாம் நடக்க அவருடைய ஒளியில தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னாரு. சரிப்பா, சூரியன் இல்லன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு, சந்திரனுடைய ஒளி இருக்கு, அதுல நான் பண்ணுவேன், சந்திரனுடைய சமயத்துல எவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் அதுல நடக்கிறது அப்படின்னாரு. அப்ப சந்திரனும் இல்லன்னா என்ன அப்படின்னா,
இது என்ன சார், நெருப்பு இருக்கு, நெருப்பு பத்த வச்சு அந்த காரியத்தை பண்ணிட்டு போறேன். ஏதோ ஒரு காரியம் நடக்கும், ஏதாவது ஒரு ஒளியில ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், அவ்வளவுதானே, அக்னி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் ரைட்டுப்பா. கண்ணே இல்லைன்னாக்க சூரியன் எப்படி பாப்ப, சந்திரன் எப்படி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிடென்ட் வர பாருங்க உள்ளுக்குள்ள. இவருடைய புத்தியில பராஞ்சிகாணி எதிர்ன ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பட்சதி நான் அந்தராத்மன். இவன் வெளியிலேயே எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்கிறதுனால இவங்கிட்ட இருந்து உள்ளுக்குள்ள திருப்பணும் இவனை. ஆகையினால அவர் என்ன சொன்னாரு, அந்த அக்னியே இல்லைன்னா அந்த கண்ணானது எப்படி கண்ணே இல்லைன்னாக்க இந்த அக்னியை எப்படி பாப்ப, சூரியனை எப்படி பாப்ப, சந்திரனை எப்படி பாப்ப அப்படின்னு பண்ண. இவன் யோசிச்சு பார்த்து ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஆச்சு, எம்பிஏ படிச்சிருக்கானே, அது என்ன சார் ஒலியிலே கண்டுபிடிப்பான் சார். என்ன அவன் ஒரு இத பண்ணுன்னு அவர் சொல்லுவாரு, நான் பண்ணிட்டு போறேன். என்ன விஷயம் தெரிஞ்சவர் ஒருத்தர் சொல்றாரு, ஒலி இருக்குல்ல, அதுவும் ஒலியும் ஒளி லைட்டு தானே, அப்படிவா வழிக்கு பிசிக்கல் லைட்ல இருந்து எங்க எடுத்துன்னு வந்தார் பாருங்க, வாக்குக்கு வந்தார், வாக்குக்கு வந்து ஸ்தோத்திரத்துக்கு வந்தார். இதுவும் ஒலி தான், இதுவும் ஒரு நாலேஜ் தான். இதெல்லாம் எப்படி பார்க்கும் அப்படின்னு நீ கேட்டானாக்க, அந்த ஆத்மா இருந்தாதானப்பா உன்னுடைய கண்ணானது பார்க்கும். அந்த ஆத்மா இல்லைன்னா உன்னுடைய காதானது கேட்குமா? அந்த ஆத்மா உங்ககிட்ட இல்லைன்னாக்க மூக்கானது நுகருமா? அந்த ஆத்மா உனக்கு இல்லைன்னா நாக்கானது சுவைக்குமா? அந்த ஆத்மா இல்லைன்னா உன்னுடைய செவியானது புலன்கள் எல்லாம் உணருமா? ஆகையினால அவர் இருந்தாரே ஆனால் இத கண்ணு பார்க்கும், அவர் இருந்தாரே ஆனால் காது கேட்கும், அவர் இருந்தாரே ஆனால் மூக்கு நுகரும், அவர் இருந்தாரே ஆனால் நாக்கு சுவைக்கும், அவர் இருந்தே ஆனால் தொடு உணர்ச்சி வேலை செய்யும். நினைச்சு பாரு, அவர் இல்லன்னாக்கா என்ன ஆகுது, கண் இருக்கும், பிரேதத்துக்கு கூட கண் இருக்கு, ஆனா பாக்குமா? இந்த காது இருக்க பிரேதத்துக்கு பாக்குமா? பாக்காது. மூக்கு இருக்க நுகருமா? பாக்காது. நாக்கு இருக்கு சுவைக்குமா? பாக்காது. உடம்பு இருக்கு, நீ தொட்டானாக்கா அதுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் இருந்தாரே ஆனால் இதெல்லாம் இருக்கும், அவர் இருந்தாரே ஆனால் கண்ணு வேலை செய்யும், கண்ணு வேலை செய்ததே ஆனால் சூரியனை பத்தி தெரியும், சந்திரனை பத்தி தெரியும். ஆகையினால அந்த பிசிக்கல் ஒளி எல்லாம் பண்ணாத, இதுக்குள்ள ஒரு அறிவொளின்னு உள்ள ஒண்ணு இருக்கு. அந்த அறிவொளியானது ஸ்வயம் பிரகாசமாக நான் 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 உனக்கு இருந்துட்டே இருக்கு. அந்த நான் நான்ற அந்த ஒளியை நம்ம புரிந்து கொள்ளாமல் இந்த ரிஃப்ளெக்டடாக இருக்கக்கூடிய மனசின் மூலமாக இருக்கக்கூடிய கண்ணால பாக்குறத போய் ரைட்டுன்னு நினைக்கிறேன், காதால கேட்கறத போய் ரைட்டுன்னு நினைக்கிறேன்னு தவிர அந்த ஒளி இல்லைன்னாக்க இந்த ஒளி எல்லாம் வரவே வராது உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வயம் ஒளியாக இருக்கு. அந்த ஒளியை நீ கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள், காதால விஷயங்கள்லாம் உனக்கு ஷியூரா சொல்ல முடியாது. உங்க சட்டில எவ்வளவு பட்டன் இருக்குன்னால நீங்க டக்குன்னு பட்டன் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. பார்த்து சொல்றேன் சார்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஒரு பிரமாணத்தை எதிர்பார்த்து சொல்லக்கூடியதான் கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம். யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் சம் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டெல் த ட்ரூத். இல்லாம வரவே முடியாது இல்லையா? எவ்வளவு உங்க பேர்ல டெபாசிட் இருக்கு, ஒய்ஃப கேட்டு சொல்றேன், அப்பாவை கேட்டு சொல்றேன், எல்லாம் சொல்லணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கு எங்க அப்பாவை கேட்டு சொல்றேன், ஒய்ஃப கேட்டு சொல்றேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அது சோ செல்ஃப் எவிடென்ட். உங்களை கண்ணு கைய நல்ல கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் ஒரு காட்டுல போய் இறக்கி விட்டா கூட உங்களுக்கு எந்த திசைன்னு தெரியல, எந்த ஊருன்னு தெரியல, எல்லாம் தெரியலன்னா கூட நான் உயிரோட இருக்கேன்றது தெரியறது இல்லையா? அதுதான் சொப்பிரகாசம், அதுதான் ஸ்வயஞ்சேதி, அதுதான் ஆத்ம ஜோதி அப்படின்னு இந்த ரூட்ல இருந்து அப்படி அதுதான் செல்ஃப். அந்த செல்ஃப பத்தி நீங்க தெரிஞ்சின்றாதான் அது எங்க இருக்கும், அதுதான் உங்களுடைய உண்மையான ரியல் செல்ஃப். அந்த செல்ஃபோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்க கையில இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப், ஃபேக் செல்ஃப்னு ரெண்டு இருக்கு. இந்த ஃபேக் செல்ஃப நீங்க தள்ளி விட்டுட்டு அந்த ரியல் செல்ஃபோட நீங்க கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அப்போதான் அந்த ஆத்ம ஞானமானது ஏற்படுகிறது. அந்த ஆத்ம ஞானத்தை பத்தி பேசுறதுக்காக தான் எல்லா வேதாந்தங்களும் வந்திருக்கு. இத சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான் தத்துவமசியாதி மகா வாக்கியங்கள். இந்த தத்துவமசியாதி மகா வாக்கியங்கள் சொல்றதுதான் பரம தாத்பரியம் வேதாந்தத்துக்கு. இவ்வளோ விஷயத்த சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்காக ஆத்மாரே திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசித்தவ்யான்னு ஆரம்பிக்கும் போது உங்களை திருப்பி உள்ள எடுத்துட்டு வரதுக்காக ஆத்மனஸ்து காமாயன்னு சொன்னார், ஆத்மனஸ்து போகாயன்னு சொன்னாரே தவிர அதுக்கப்புறமா எங்க போறாரு அவர் ஒரு அபோக்தான்னு சொல்லி கொடுக்கறதுக்காக போக்தான்னு ஆரம்பிச்சார். அங்கதான் போக்தான்னு சொல்லியிருக்கேன் சார்னு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் நடக்கிறது, அதுல எல்லாம் சொல்லி அவருக்கு போக்திருத்துவத்தில இருந்து அபோக்திருத்துவம்னு ஒரு நிலை இருக்கு. அந்த அபோக்திருத்துவ நிலைய போகக்கூடிய நிலை தான் ஞானியினுடைய நிலை. இதை அறிவதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமை. இதுக்காக தான் பகவான் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ வில்லுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. இல்லைன்னாக்கா உங்களுக்கு இந்த அறிவை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பகவான்
எதுக்காக கொடுத்தார்? இதை அறிவதற்காக தான் கொடுத்தார். அந்த அறிவை போய் நீங்க கண்ணுக்கு காதுக்கு நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மகதி வினஷ்டி அப்படின்ட்டார் இல்லையா? உபநிஷத்துல எப்படின்னா ஆத்மாவை போய் நஷ்டம் பண்ணிட்டான்னாரு. இன்னொரு உபநிஷத்துல ஆத்மஹனா, தன்னுடைய ஆத்மாவையே தான் கொன்னவன் ஆயிட்டான், சூசைட் கேஸ் அர்த்தம். அந்த ஆத்மாவை பரமாத்மாவை தெரிஞ்சிக்காம ஒருத்தன் செத்து போயிட்டாங்கன்னா பெட்டர் தட் ஹி டைட். பிகாஸ் அவர் எதுக்காக பகவான் அவருக்கு அந்த ஃப்ரீவில்ல கொடுத்தாரோ அதை யூஸ் பண்ணலையே. ஆகையினால வேதாந்தத்துக்கு வந்தாதான் இதுக்கு புரியும். ஆகையினாலதான் செல்ஃப் நாலேஜ் தான் மோட்சத்துக்கு காரணம்னு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்படி ஆத்மா கதமஹா இதி உக்தே ஜனகேன உக்தே, ஜனகர் இப்படி கேட்ட பிறகு யாஜ்ஞவல்கியரானவர் என்ன சொன்னார்? விபோதயன். இப்படி ஒருத்தர் கேட்டாதானே சொல்லணும். அப்ரிஷ்டாய கதாச்சன, யார் கேட்காம யாருக்குமே சொல்லிக் கொடுக்க கூடாது இல்லையா? அவனுக்கு சொல்லி கொடுத்தாருனாக்கா அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். அதை நான் இங்க வா, நான் உனக்கு வேதாந்தம் சொல்லித்தரேன், நீதான் ஆத்மான்னாக்க யாராவது வருவான்? யாரும் வரமாட்டான் இல்லையா? யாருக்கு உண்மையிலேயே சமதமாதி சட்ட சம்பத்தி வருதோ அவனுக்கு தான் பகவானை பத்தி அறியணும்ன்ற எண்ணமே வரும். இந்த ஜென்மாவில் அவன் பண்ண அபியாசமா இருக்கலாம், இல்ல பூர்வ ஜென்மா அவனுடைய அபியாசம், இல்ல நல்ல அப்பா அம்மா அவனுடைய வளர்ப்பு, இத மாதிரி அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனா அவனுக்கு இதை அறிய வேண்டும்ன்ற ஒரு எண்ணமானது அவனுக்கு ஏற்படுகிறது. எப்படியோ ஈஸ்வர விஷயமே அவனுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்டு யார் கேட்கிறானோ அவனுக்கு சொல்லித்தான் ஆகணும். இப்படி ஜனகரானவர் கேட்கிறார், கதம ஆத்மா அப்படின்னு நல்ல ஒரு வியக்தி அவர் கேட்கிறார். அதனால யாஜ்ஞவல்கியரால தட்ட முடியல. அதனால அவருக்கு இந்த ரூட்ல சுயஞ்சோதிஷ பத்தி சொல்லி கொடுத்தார் அப்படின்ற கதையை நம்ம பிருஹதாரண்யக உபநிஷத்துல நம்ம பாக்குறோமே. அதனால அது எப்படி விசேஷேன போதையன்னு விசேஷமா சொல்லி கொடுத்தார். விசேஷமா சொல்லி கொடுத்தோம்னா யாஜ்ஞவல்கியரானவர் ஜனகர் ஞானின்றது நமக்கு தெரியாது. ஜனகாதேகான்னு சொல்லியிருக்காரு இல்லையா பகவத்கீதையில. அதனால ஜனகர் என்ன பண்ணிருக்காரு? அனுபவமா அதை அறிஞ்சிருக்கார். இவர் அனுபவத்துக்கு வரா மாதிரி விசேஷமாக போதிச்சிருக்கார் யாஜ்ஞவல்கியர் அப்படின்னு தெரியறது இந்த ஸ்லோகத்துல இருந்து. யாஜ்ஞவல்கியா விபோதயன் விசேஷேன அவருக்கு போதனை பண்ணி அனுபவத்துக்கு வரா மாதிரி அவர் சொல்லி கொடுத்திருக்கார். விஞ்ஞானமயம் ஆரம்பிய, ஆனா அவர் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னு பாருங்க. யோயம் விஞ்ஞானமய பிராணேஷு அப்படின்னு ஆரம்பிச்சார். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாரு? நீங்க எந்த விஞ்ஞானமய புருஷனை பிராணனை போய் புருஷன் புருஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த மனுஷன் ஆனவன் என்ன எதுங்க வேலை செய்யறான் அப்படின்னாரு. அவன் சூரிய ஒளியில வேலை செய்யறான் அப்படின்னாரு. சூரியன் இல்லைன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு எப்படி ஆரம்பிச்சார்? இந்த மிக்சர் ஆத்மா இருக்குல்ல, விஞ்ஞானமய புருஷா, இந்த ஆர்சியும் ஓசியும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய அவனுக்கு ஆரம்பிக்கிறான். அதே மாதிரிதான் அங்கேயும் அந்த மிக்சரா இருக்கக்கூடிய போக்தாவை மனசுல வச்சதுதான் ஆத்மனஸ்துக்காமாய சர்வம் பிரியம் பவதின்றத சொன்னான்றத புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த மிக்சர் புரிஞ்சு போயிடும். இந்த மிக்சருடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்க ஒரிஜினல் கான்சியஸ்னஸுக்கு உங்களை கூட்டின்னு போனோம். கூட்டஸ்த சைத்தன்யம் தான் நீங்க. இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமாக இருக்க சிதாபாசனை போய் நானு நினைச்சுக்காதீங்க. சிதாபாசனுக்கு இண்டிபெண்டா வேல்யூ கிடையாது. இவரோ எதோடையும் சேர மாட்டார். அப்ப எங்க இந்த பிரச்சனைகள்லாம் வருது? இது ரெண்டுத்தையும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நீங்க புரிஞ்சிட்டதுனால வந்தது. இந்த ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சதுல கொடுத்த உபதேசம் தான் அது. அந்த உபதேசத்திலிருந்து என்ன டென்ஷன் அப்படின்னா உங்களை ஆத்மாவுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்றதுதான் இன்டென்ஷன் அப்படின்ற அர்த்தத்துல விஞ்ஞானமயம் ஆரம்பிய இப்படி ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சு எங்க எடுத்து போய் முடிச்சார்? அசங்கம் தம். அப்பா அந்த ஆத்மாவானது எதோடைய சங்கப்படாதுபா, அது அசங்கோஷயம் புருஷா அப்படின்னு சொல்லி பரியசயது அப்படி கொண்டு முடிச்சார். அதனால இன்டென்ஷனை நல்லா புரிஞ்சுக்கணும் அங்க. அதனால அபோக்தாவாக ஆக வேண்டும்ன்றத சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. அத மனசுல வச்சுட்டுதான் கிமிச்சன் கசிய காமாய அப்படின்னு அர்த்தம். கசிய காமாயன்னா போக்தான்னு ஒருத்தன் இருந்தானே, ஆனால் தானே அவனுக்கு இவன் தான் அபோக்தாவாச்சே. இவனுக்கு போக்திரு பிரபஞ்சமே இல்ல. அதனால போக்திரு பிரபஞ்ச நிஷேதா உக்தகா கசிய காமாய இது பதேன இப்படி புரிஞ்சுக்கணும். ஆகையினால கிமிச்சன்னு சொன்னா போக்கிய நிஷேதம், கசிய காமாயன்னு சொன்னா போக்திரு நிஷேதம் அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக சொன்னார். அதுக்கப்புறம் சார் பிருஹதாரண்யகத்துல ஒரு மந்திரத்தை சொல்லிட்டீங்க, அது போதாது, வேற ஒரு உபனிஷத்துலயும் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐத்திரேய உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. மஹிதாச ஐத்திரேயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பூமாதேவி கிட்ட சாஸ்திரம் வச்சார்.
பூமாதேவி எவ்வளவு பெரிய ஞானின்றது பாருங்க. நமக்கு பார்த்தா கட்டோபனிஷத்துல நச்சிகேதனுக்கு யமதர்மராஜா கத்து கொடுத்தாரு. இங்க மகிதாச ஐத்திரேயருக்கு பூமாதேவி சொல்லி கொடுத்தா. அந்த பூமாதேவி கிட்ட இருந்து அவர் கத்துக்கிற விஷயம் படிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, கோயம் ஆத்மா இத்யேவம் ஆதௌ சர்வத்ர ஆத்ம விசாரதः உபயாத்மகம் ஆரப்ய கூட்டஸ்தஸ்யேஷ்யதே ஸ்ருதௌ. கோயமாத்மா இதி ஏவம் ஆதௌ. முதல்ல இவனா யார் சார் இந்த ஆத்மா அப்படின்னு அவங்க, இந்த ஆத்மானா யாரு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு, கதர ஆத்மா, இந்த ஆத்மாவானது எப்படி அப்படின்னு கதர ஆத்மாசா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்லும் பொழுது உபனிஷத்தானது என்ன சொன்னது, ஏனவா சுனோதி ஏனவா பஷ்யதி ஏனவா ஜிகிரதி, எதனால இவன் கேட்கிறானோ, எதனால இவன் பார்க்கிறானோ, எதனால இவன் பண்ண, ஆத்மாக்கு தான் எந்த சங்கமும் இல்ல அப்படின்னா இது எதுக்கு சொன்னார், இப்படி சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்காக. எதனால இவர் பார்க்கிறாரோ, எதனால இவர் கேட்கிறாரோ, அதனால கேட்கிறாரோ, அந்த ஆத்மா அவருக்கு கேட்கக்கூடிய தன்மையோ கேட்க வேண்டிய தூண்டுதலோ இல்ல அந்த ஆத்மாவுக்கு. அப்படிப்பட்ட ஆத்மாவாக எது இருக்கோ அதுதான் பிரக்ஞானம் பிரம்மா அப்படின்னு மகா வாக்கியத்துல கொண்டு போய் கடைசி சாப்டர்ல 3வது சாப்டர்ல போய் நிறுத்தினார். அது கைத்திரைய உபனிஷத்துல 4 மகா வாக்கியங்கள்ல தத்துவமசி நமக்கு தெரியும். சாந்தோக்கிய உபனிஷத்துல ஸ்வேதகேதுக்கு 9 தடவை சொன்னார். சாமவேதத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு பிரகதாரண்ய உபனிஷத்துல வந்துருது. மாண்டூக்கிய உபனிஷத்துல அயமாத்மா பிரம்மா நான் அந்த பிரக்ஞம் பகிஷ் பிரக்ஞம் இதெல்லாம் சொல்லி இதோ நீங்க நினைச்சு இருக்கீங்கள அந்த ஆத்மா தான் பிரம்மம் அப்படின்னு அங்க சொன்னார். இங்க ரிக்வேதத்துல பிரக்ஞானம் பிரம்மா அப்படின்னு இந்த மகா வாக்கியத்தை அங்க உபதேசம் பண்ணார். சோ பிரக்ஞானம் பிரம்மான்ற மகா வாக்கியம் ஐத்திரேய உபனிஷத் ரிக்வேதத்துக்கு சேர்ந்தது. தத்துவமசின்ற மகா வாக்கியமானது சாமவேதத்துக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மின்றது எஜுர்வேதக்கு சுக்ல எஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் அயமாத்மா பிரம்மான்ற அதர்வ வேதம் மாண்டிக்ய உபனிஷத்துல. இப்படி பிரக்ஞானம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அது இங்க சர்வத்திர ஆத்ம விசாரதா. இது மாதிரிதான் சர்வத்திர, இது ஏதோ ஐத்திரேய உபனிஷத்துல சொன்னேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. எல்லா வேதத்தினுடைய தாத்பரியமும் எங்க இருக்கு, வேதாந்தத்துல இருக்கு. அது எங்க தீர்மானம் பண்ணோம், தத்து சமன்வயத்துல. எல்லா வேதாந்தத்தும் நீங்க சொல்ற அதே மாதிரி ரிக்வேதத்துல சொல்ற உபனிஷத்து, எஜுர்வேதத்துல சொல்ற உபனிஷத்து எல்லாமே இதே விஷயத்தை தான் சொல்றதா. செல்ஃப் நாலேஜ்னாலதான் மோட்சம்னு சொல்றதா. ஆமா, எல்லாம் அந்நியத்ராபி அந்நியத்திர சர்வத்திர ஆத்ம விஷயம் எல்லாம் இந்த ஆத்ம விசாரத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வேதத்தினுடைய தாத்பரியம் வேதாந்தத்துல, வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் ஆத்ம விசாரத்துல. ஆத்ம விசாரம்னா செல்ஃப் என்கொயரி இல்லையா? இந்த செல்ஃப் என்கொயரியில தான் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி உபயாத்மகம் ஆரம்பிய அங்கேயே என்ன பண்ணிருக்க, கதம ஆத்மான்னு இவன் கேட்டதுனால எதனால கேட்கறியோ, எதனால பாக்கறியோ, எதனால நுகருகிறாயோ, எதனால தொடு உணர்ச்சியை உணர்கிறாயோ அப்படின்னு போக்தால இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாதான்பா இதுக்கெல்லாம் சத்தியம்னு சொல்லி அந்த ஆத்மாதான் பிரக்ஞானமாக இருக்குன்னு சொல்லி அந்த பிரக்ஞானம் தான் பிரம்ம. ஜீவனுடைய ஆத்மாவுக்கு பேர் பிரக்ஞானம். அந்த ஜீவனுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய பிரக்ஞானம் தான் விஞ்ஞானம் சஞ்ஞானம் பிரக்ஞானம்னு எடுத்துட்டு வந்துட்டு அந்த பிரக்ஞானம் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி முடிச்சது. அந்த கூட்டஸ்தா சேஷ்யத்தே ஸ்ருதௌ. இப்படி கூட்டஸ்தனை மிச்சமாக ரிமைண்டராக எடுத்துட்டு வந்து எங்க விட்டுது, அந்த ஆத்மால விட்டு. அதனால இந்த ஸ்ருதியினுடைய ஸ்டைலே இதுதான். முதல்ல அந்த போக்திருத்துவத்தில இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா இவனை கொண்டு போய் கடைசியில எங்கு இல்லாம அசங்கோஹி அயம் ஆத்மா, இதுதான் செல்ஃப் நாலேஜ், இதுதான் முக்திக்கான வழி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுன்றது எல்லா வேதாந்தத்தினுடைய டெக்னிக்கும் இதுதான். அதனால எடுப்புல உங்களுக்கு இந்த மிக்சர் ஒரிஜினல் கான்சியஸையும் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் மிக்சரை தான் நான் முதல்ல புரிஞ்சிட்டுக்கணும். அதுக்கப்புறம் புரிய வச்ச உடனே இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாதுப்பா, அவர் இருந்தாதான் வேல்யூ, அதனால அவரோ அசங்கமா இருக்கார் அப்படின்னு கொண்டு போய் முடிக்கிறதுன்றது. பிரதாரண்ய உபநிஷத்து எடுத்துங்க, கட்டோபனிஷத்து எடுத்துங்க, கேனோபனிஷத்து எடுத்துங்க, எந்த உபநிஷத்தா இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு. அதனால கூட்டஸ்தா சேஷ்யத்தே ஸ்ருதௌ. இப்படித்தான் இந்த மிக்சரா கலந்து இருக்கக்கூடியவங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு
மிச்சமாக இருக்கக்கூடிய கூட்டஸ்தன்ல போய் முடிக்கிறது தான் டீச்சிங். அதனால அது கடைசியா எங்க போய் முடிக்கும் அப்படின்னாக்க அசங்கமான இந்த ஆத்மாவில கொண்டு போய் முடியும். அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் ஆக இருக்கிறது. அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன சார் சொல்றீங்கன்னா அது எங்கும் இருக்கு, சர்வகதமாக இருக்கிறது, ஆல் பர்வேடிங்காக இருக்கக்கூடியதுதான் அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்ன ஆச்சு, அது பிம்பம், அது பிம்பமா இருக்கு, அதுல ஒரு குணமும் கிடையாது. இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்ன அர்த்தம், அது பிரதிபிம்பம். பிம்பம் இல்லைன்னா பிரதிபிம்பம் ஆகுமா, ஆகாது. அதனாலதான் சின்ன எக்ஸாம்பிள், போய் தண்ணியை கொண்டு வா அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணா தண்ணியை எடுத்துட்டு கொடுத்தான். ஏண்டா உன்னை தண்ணி தானே கேட்டேன், எதுக்கு நீ டம்ளரை எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டாராம். அதானே அந்த ஆத்மாவை உனக்கு தெரிய வைக்கணும், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தெரிய வைக்கணும்னாக்க நேரம் சொன்னா புரியாது. அதனால வேற வழி இல்லாம இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸோட தான் நீ ஆகணும். அதனால இந்த கிளாஸோட தண்ணி குடிச்ச உடனே அந்த கிளாஸ் தூக்கி போட்டேன் நான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தெரியற வரைக்கும் அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் நம்ம பிறந்து இந்த அப்பா அம்மா கிட்ட வளர்ந்து இப்படி எல்லாம் எதுக்குன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேதாந்தத்துக்கு அந்த ஆத்மாவை தெரியணும்ன்றதுக்காக. தெரிஞ்ச பிறகு என்னன்னு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இனிமேல் பட்டு விட்டுதான் ஆகணும், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்ற வைராக்கியத்தை சம்பாதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளுடைய ட்ரெடிஷனே எப்படி உபயாத்மகம் ஆரம்பிய இந்த மிக்சரா இருக்கக்கூடிய ஓசியையும் ஆட்சியையும் ஒன்றாக ஆரம்பித்து கூட்டஸ்தகா சேஷ்யதே, அந்த கூட்டஸ்தன்ல கொண்டு போய் உங்களை அங்க போய் லேண்ட் பண்ண வைக்க வேண்டியதுதான் ஸ்ருதௌ. இதுதான் ஸ்ருதியினுடைய வேலை, இதுதான் வேதாந்தத்தினுடைய வேலை. உங்களை அப்படியே பேசி அங்க எடுத்துட்டு போய் கடைசியில நீங்க தான் பரமாத்மா அப்படின்னு கொண்டு போய் நிறுத்த வேண்டியது. அதுதான் ஒரிஜினல் கான்சியஸ். நீங்க நிர்குணமா இருக்கீங்க, அசங்கமா இருக்கீங்க, ஆல் பர்வேடிகா இருக்கும், உங்களுக்கு எந்த டெயின்ட்டுக்கும் நிரஞ்சனம் நிறவயவம், உங்களுக்கு ஒரு அவயவமும் கிடையாது, நீங்க நிரஞ்சனம், அப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய நெசசிட்டி வந்திருக்கு. அப்படி சொல்றதுக்காக என்ன சொல்லிருக்குனாக்க, எந்த நான் தூக்கினேன்னா எந்த நான் இப்ப ஆத்துல ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோல எப்படி இருக்கேன் அப்படின்னாக்க எங்க தாத்தாவுடைய மடியில நான் உட்கார்ந்துருக்கேன். இத இப்ப யாருக்கு காமிச்சுட்டு இருக்கேன், என் பேரனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் இங்க உட்காந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு, அது யார் தெரியுமாடா, சின்ன பையனா, அதான் நானு அந்த தாத்தா வேணாரு. அந்த போட்டோல இருந்த நானும் இப்ப பையனை மடியில வச்சுட்டு பேரனை மடியில வச்சுட்டு கொண்ட இந்த தாத்தாவும் அந்த நான்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவர் ஸ்கூல் போகும்போதும் அந்த நான் தான், அவர் காலேஜ் போகும்போதும் அந்த நான் தான், கல்யாணம் ஆகும் போதும் அந்த நான் தான், வேலைக்கு போகும்போது அந்த நான் தான், பையன் பிறக்கும் போது அந்த நான் தான், பையனுக்கு கல்யாணம் பண்ணும் போது அந்த நான் தான், அந்த மாட்டு பொண்ணுக்கு பிரசவத்துக்கு இவர் போய் பார்க்கும் போது இவரும் அந்த நான் தான். அந்த நான்ல வித்தியாசமே இல்லை. ஆனா இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமா இருக்கக்கூடிய இந்த மைண்டு, இந்த பாடி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்க தவிர உள்ளுக்குள்ள அந்த நான்ல ஒரு பேதமும் கிடையாதுப்பா. அந்த பேதமான கூட்டஸ்தனை தான் நீங்க புரிஞ்சுக்கணும், அவனோட தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகமானது. ஏன்னா இந்த ரெண்டு கலந்தது நீங்க எப்படி சார் கலந்தது அப்படின்னாக்க, இத மாதிரி நீங்க பாக்கிறதுக்கு தவறிட்டீங்க, அதனால கலந்துட்டு நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்ததுனாலதான் மாட்டிட்டீங்க. கொஞ்சம் இப்போது தெரிஞ்சுட்டு இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்ற. கூடஸ்த சத்யதாம் ஸ்வஸ்மின் அத்யஸ்ய ஆத்மா அவிவேகதः தாத்விகீம் போக்திருதாம் மத்வா ந கதாசித் ஜிஹாசதி. கூட்டஸ்த சத்யதாம் ஸ்வஸ்மின் அத்யஸ்ய, உண்மையா இருக்கக்கூடியது அந்த நான், கூட்டஸ்தமான நானு. இந்த நான போய் சத்தியமா இருக்கக்கூடிய நான ஸ்வஸ்மின் அத்யஸ்ய, நானே எனக்குள்ள இருக்கக்கூடிய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல கொண்டு போய் அதை மிக்ஸ் பண்ணி அத்தியசிய எதனால பண்ண, அவிவேகத்தா, என்னுடைய விவேக நம்மள யோசிச்சு பார்க்கணும்ல. ஆத்மாவானது எதோடையும் சங்கமா இருக்காது, நான் எப்படி எல்லாத்தோடையும் சங்கமா இருப்பேன் அப்படித்தானே நான் விசாரம் பண்ணிருக்கணும். அதை விசாரம் பண்ண தவறினதுனால இந்த மனசு சொல்றத கேட்டேன், இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டேனே தவிர கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். இந்த மனசு தப்பான வழிக்கு தானே என்ன அழைச்சிட்டு போகும், இது சொல்றத நான் கேட்க கூடாதுன்னு அவன் யோசிக்கல. அப்போ அவன் கேட்டா அதுலயே போயிட்டாங்க. எல்லாரும் ஒரு வழியில போனா அதுலயே போக வேண்டியதுன்னு ஆடு மாதிரி போயிட்டோமே தவிர
இத நின்னு நம்ம கேள்வி கேட்க தகரிட்டோம். இத சொல்றதுக்காக ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி வேதத்தின் மூலமாக இதெல்லாம் எடுத்துட்டு காமிச்சு, அப்பா நீ விவேகம் இல்லாதனாலதான் நான் வேற நீ வேறன்னு பகுத்தறிவு கரை ஆத்மா சத்தியம் தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்ற ஒரு டீச்சிங் உனக்கு ஏற்படல முன்னாடி. அதனால இப்படி இருந்து இப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சோ இல்லையா, இப்ப எல்லாத்தையும் பார்க்க தெரியுமா இல்லையா, வேதாந்தம் தான் சத்தியம், அதை யார் சொல்றாரோ அவர் தான் கரெக்டா ஏத்துக்கலாம் அப்படின்ற பிரமாண புத்தி உங்களுக்கு வருது இல்லையா, அந்த பிரமாண புத்தியை டெவலப் பண்ணணும். இப்படி கூட்டஸ்த சத்தியதாம் ஸ்வஸ்மின் அத்தியஸ்ய ஆத்மா அவிவேகதா, இந்த விவேகம் இல்லாதனால இந்த ஜீவனை போய் கூடஸ்தன் வேற தான் வேறன்னு நம்ம பகுத்தறிவு இல்லாத காரணத்தினால கூட்டஸ்தனுக்கு இருக்கக்கூடிய சத்தியத்தை கொண்டு போய் எங்கிட்ட போய் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல போய் நான் ஆரோபணம் பண்ணிவிட்டேன். நான் அப்படின்னு கேட்டோம்னா டக்குன்னு திரும்பி பாக்குறேன், நானா எங்க இருக்கானே விரும்புவேன்னா எதுக்கு பாக்கட்டும் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல இல்லையா. எங்க இருக்கக்கூடிய ஆத்மான்ற ஒரு எண்ணமும் எனக்கு தெரியும், ஆனா மனசோல இருக்கிறது தெரியும். ஆனா மோர் ஆஃபன் தென் நாட் என்ன பண்ணிட்டேன், இவரோடய ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எதுக்குனால வருதுன்னாக்க, ரொம்ப வருஷமா கர்மால பழக்கம், ஜென்ம ஜென்மமா எனக்கு இந்த பாடியும் மைண்டையும் நானு நினைச்சு பழக்கம். திடீர்னு இப்ப பஞ்சதசி கிளாஸ்ல சார் நீங்க ஆத்மா சார்னு சொன்னா என் மனசு ஒத்துக்க மாட்டேது, போங்க சார் விளையாடுறீங்க நீங்க அப்படின்னு சொல்ல தெரியுன்னா, இவ்வளவு ஜென்மமா வந்ததை போய் இவர் திடீர்னு இல்லப்பா நீதான் ஆத்மான்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, இவனுக்கு கதையெல்லாம் சொல்லி அப்படி ஐசின் போய் இப்படி ஐசின் போய் அவனை கூட்டஸ்தங்கிட்டு கொண்டு போய் எதிர்க்க விடணும்ன்றதுதான் ஸ்ருதியினுடைய தாற்பயம். இப்படி தாத்விகியும் போத்ருதாம் மத்வா ந கதாச்சித் ஜிஹாசதி, இவ்வளவு சொல்லி கூட அவனுக்கு போக்திருத்துவம்னாக்கா ஆத்மாவுக்கும் போக்திருத்துவம் இருக்குன்னு நினைக்கிறான் இல்லையா, பண்ணி ந கதாச்சித் ஜிஹாசதி அந்தும் மிச்சா, தள்ளி விடவே மாட்டான். இவ்வளவு பேசினா கூட திருப்பி போகும்போது என்ன பண்றான், அவனுக்கு புனராயான் மகாகவி அப்படின்ற மாதிரி திருப்பியா அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோடைய ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்க பார்த்தா, அவிவேகம்னு சொல்றதை தவிர வேற ஒரு காரணமும் இது சொல்றதுக்கு இல்லப்பா, இதை புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அர்த்தத்துல சொல்லுவார, கூட்டஸ்தன் கிட்ட போய் உங்களை எடுத்துன்னு போய் நீங்க ஒரு அபோக்தா என்பதை ஸ்தாபிக்கிறதுலதான் அந்த ஸ்ருதிக்கு ஆசை இருக்கிறதுனால கத்திய காமாயன்னு சொன்னாக்க அது என்ன அர்த்தம், போக்து பிரபஞ்ச நிஷேதத்தை சொல்வதற்காக வந்த ஸ்ருதிதான் கத்திய காமாய. கிமிச்சன்னு சொன்னது போக்ய பிரபஞ்ச நிஷேதத்துக்காக வந்தது, கத்திய காமாயன்றது போக்திரு பிரபஞ்ச நிஷேதத்துக்காக வந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். இப்படி சொல்லி போக்தா ஸ்வஸ்யைவ போகாய பதிஜாயாதி மிச்சதி ஏஷ லௌகிக விருத்தாந்தா ஸ்ருத்யா சம்யக் அனூதிதா. போக்தா ஸ்வஸ்யேவ போகாய, போக்தாவானது தன்னுடைய போகத்துக்காக தான் பதி ஜாயாதி இச்சதி இல்ல, ஆத்துக்கார் பொண்டாட்டி எல்லா ஆசையும் அவனுக்கு எதுக்கு தனக்காக தான் வந்தாருன்னு சொல்லி கொடுத்தது. மைத்திரி பிராமணத்துல அப்படிதானே சொல்லி கொடுத்தாரு. நவாரே பத்தி காமாய பதி பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியம் பவத்தின்னு இப்படி சொல்லி கொடுத்தது எதுக்காக, போக்தா அவனுடைய போகாய போகத்துக்காக தான் பதி ஜாயாதி ஆத்துக்கார் பொண்டாட்டி இவர்கள்லாம் ஆசைப்படுகிறான். ஆக்சுவலா அவ மேல ஆசை இல்ல, இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொல்லி லௌகிக விருத்தாந்தா இப்படி லௌகிகமாக அவனை சொல்லி வச்சு அவனை போய் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆத்மா என்னன்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சியோ, எந்த ஆத்மா அது இவ்வளவு எல்லாம் உனக்கு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கூட்டஸ்த ஆத்மால கொண்டு போய் நிறுத்தம். அப்படின்றதுக்காக தான் ஸ்ருத்யா சம்யக் அனூதிதா, ஸ்ருதியினால இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அனுவாதம் பண்ணி உங்களை அங்க கூட்டுன்னு போச்சு. அதுக்காக தான் முதல்ல போக்தாவா ஒத்துக்கும்படி உபதேசம் பண்ணிட்டு அந்த ஸ்ருதியில. அதுக்கப்புறமா என்ன பண்ணது, அசங்கோஷயம் ஆத்மான்னு பின்னாடி போய் சொல்ல போறது. சொல்லி நீங்க தான் கூடஸ்த ஸ்வரூபத்தை, உங்களுக்கு ரெண்டு வித சாய்ஸ் இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ ஐடென்டிஃபை வித் தட் செல்ஃப் ஆர் யூ ஐடென்டிஃபை வித் கூடஸ்த. நீங்க எந்த ஐயோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை ஐடென்டிஃபை பண்ணீங்க. இஃப் யூ வாண்ட் மோட்சம் திருப்பி பிறக்க கூடாதுன்னா யூ ஐடென்டிஃபை வித் தட் ஐ. இல்ல நீங்க போனா போகுது சார், நான் எப்படியோ புனரப்பி பிறக்கிறேன், இன்னொரு தடவை நான் இந்த ஊர்லயே இருந்துட்டு போறேன் சார்னா யூ ஐடென்டிஃபை வித் தி செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தது ஸ்ருதி அப்படின்னு சொல்லி, இது ஸ்ருத்யா சம்யக் அனுதித, ஸ்ருதியானது நன்னா இதை உங்களுக்கு புரியும்படி பண்ணிருக்கு.
நீங்க தான் அந்த ஸ்ருதியை சரியா புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு போக்தாவை தானே சார் சொல்றது அப்படின்னு சொல்றேன். போக்தாவை சொல்லல, போக்தாவை சொல்வதன் மூலமாக அபோக்திருத்துவத்தை கொண்டு போய் சொல்வதற்காக சொல்லியிருக்க. ஆகையினால கட்சிய காமாயன்றது போக்திருத்துவ நிஷேதத்தை சொல்வதற்காக வந்ததுதான் அப்படின்னு பண்ணாரு. இதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறாரு. வேற வேற மாலை, சந்தனம், ஸ்திரீ, இது மேலாம் உனக்கு ஆசை இருக்க, இதெல்லாம் எதுக்காக? அது மேல இருக்கக்கூடிய போகமா, உனக்கு மேல இதுவும் போக்குற ஆத்மாவும் இதுக்கும் சொல்ல போறாரு. சந்தன வனிதாதி போகங்கள்லாம் இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டே இருக்க போறாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அத்தியாசம் தான் காரணம், ஒன்ன இன்னொன்னா பார்க்கக்கூடிய மனத்தனம் தான் காரணம்னு சொல்ல போறாரு. ஆத்மா புரியாததுக்கு காரணம்னு இது அடுத்த சாட்டர்டே அன்னைக்கு போகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.